இந்த ஐயனார் துணியில நிலாக்கே விருப்பம் இருக்கு சோழனோட சேர்ந்து வர்றது, அந்த குடும்பத்தோட வசதியா வாழ்ந்தாலும் குடும்பத்துல எந்த குடும்பத்துல சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அப்பாக்கு என்னதான் பிரச்சனை தெரியல, வந்து நிலா எதனா பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட சேரோட கல்யாணம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, சண்டை கூட நடக்குமா இல்ல கார்த்திகா கூட நடக்கலாமா, ஒரு ட்விஸ்டாவே போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நிலாவோட அவங்க அப்பா வராரு, வந்துட்டு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொல்றாரு, நடேசன் அப்பா என்ன ஒரு டீ மட்டும் கொடுக்குற, ஸ்நாக்ஸ் எதனா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்றாங்க. அதை வந்து நிலா அவங்க அப்பா நோட் பண்றாரு. அதோட வந்து நம்ம பாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்புறம் எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நிலா கோயிலுக்கு கிளம்புறேன், அப்பா கூட கோயிலுக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல அவங்க அப்பா வெளியில வந்துட்டு இந்த மாதிரி வந்து அவங்க மாமனார் கிட்ட கேட்கிறாரு, நடேசன் அப்பா என்ன ஆச்சு அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுற அப்படின்னு. இல்ல இது போல வந்துட்டு இந்த வெளியில இருக்கல இந்த வண்டி வந்து நான் வாங்கினேன், அது வந்து டியூ 2 மாசம் கட்ட முடியல, உங்க வீட்டுக்காக காசு எடுத்து வச்சிருந்தாங்க, வீட்டுக்கு டீ வாங்குறதுக்காக அந்த காசு தான் எடுத்து கடனை கட்டினாங்க. சோ அதனால வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கேன், என் மருமகளுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை, வேற எதுவும் இல்ல அப்படின்னு. அவங்க அப்பாக்கு ஒரு மாதிரி எடுத்து ஒரு டிவி வாங்குறது கூட வீட்டுல இருக்கிற காசெல்லாம் எடுத்து போட்டு தான் வாங்க வேண்டியது இருக்கு, இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பொண்ணு கல்யாணம் பண்ண கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் உள்ள வந்துட்டு அதுல சரி கோயிலுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சோழன் கேட்கிறாரு. கோயிலுக்கு போகணுமா, கண்டிப்பா உங்க அப்பா அப்படியே ஊருக்கு கூட்டு போயிடுற அப்படின்னு. சோழன் நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் அவர்கிட்ட சொன்னேன் ஊருக்கு கூட்டு கோயிலுக்கு நீங்க ஓவரா திங்க் பண்ணாதீங்க, நான் வந்துருவேன் சொல்றாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு நிலா கிட்ட எல்லாத்தையும் கேட்கிறாரு அவரு, இது போல என்ன மாட்டி அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவர்கிட்ட நான் கேட்ட எல்லாத்தையும் சொன்னாரு அப்படின்னு வேலையில எல்லாத்தையும் உலக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க சொல்றாங்க அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு, ஆனா குடிக்கிறாரு, அதுதான் நான் கேட்ட வேற எதுவும் இல்லை அப்படின்னு. நீ வேணா சொல்லுமா, நான் ஒரு பிளாட் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி வந்து கொடுக்குறேன், நீ அப்பா கிட்ட தானே கேட்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நாங்க பாத்துக்கிறோம், என்னால முடியும், அவங்க பொண்ணு நீங்க நம்புங்க, நான் எல்லாத்தையும் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே அவர் சமாதானப்படுத்துறேன். எந்த ஒரு இதுக்காக புருஷனை விட்டு கொடுக்க கூடாது, நம்ம வந்து அப்பா கிட்ட இருந்து எதுவும் வாங்கக்கூடாது, அப்புறம் அவர் நம்ம குடும்பத்தை தப்பா நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறது கரெக்ட் தான் எனக்கு தோணுது. உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அதோட நிலா பேசி முடிச்சு அவங்க அப்பா அங்க வந்து கிளம்பிடுறாரு. நிலா அதோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட சோழன் நிக்கிறாரு. சோழன் நின்ற பிறகு நம்மளோட சேரன் வராரு. சேரன் வந்த பிறகு எப்போ வந்தீங்க அப்படின்னா, இப்பதான் வந்தவங்க ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. இந்த மாதிரி நான் ராமேஸ்வரம் போயிருந்தேன், அதனால என்னால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, என்னால இருக்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவங்க அப்பா அங்க வந்து பேசிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா நம்மளோட சோழன் கிட்ட கேட்கிறாரு, இது போல என்ன மாப்பிள்ளை கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் ஹோட்டல் வரைக்கும் கூட்டு போய் விட முடியுமா, ஏன்னா என்னால வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு எனக்கு டயர்டா இருக்கு, கொஞ்சம் கூட்டு வந்து விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. ஆக்சுவலா ஒரு டயர்டா இருக்கிறதால கூட்டு போல, அங்க போயிட்டு நான் வீடு வாங்கி தரேன், கார் வாங்கி தரேன், டிவி வாங்கி தரேன், ஏசி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் அவர் கூட்டிட்டே போறாரு. சோழனுக்கு அது தெரியும். சரி ஓகே மாமா நான் கூட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. அப்படி நீலா வாயில சொல்லிட்டு உள்ள வந்துட்டு நம்மளோட சேரன் கிட்ட கேட்கறாங்க, என்ன ஆச்சு, சந்தா பார்க்க போனீங்களா அப்படின்னா, இல்லப்பா ஒண்ணும் இல்லப்பா ஒன்னும் ஆகல, சந்தா வந்து பார்த்துட்டு பேசிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்லவனை பாத்துமே சொல்றாரு. பல்லவன் தான் ஓட்ட வாயில அவன் என்ன பண்றான், வெளியில கூட்டு வந்து பாண்டி கிட்டையும் நிலா கிட்டையும் நடந்து எல்லாத்தையும் சொல்றான். இது போல வந்துட்டு பிரச்சனை எல்லாம் எதுவுமே ஆகலாம், அவங்க அப்பா தான் ஒரு மாதிரி பேசிட்டாரு, நீங்க இது போல வந்துட்டு டைம் கேட்டிருந்தீங்களா, நீங்க எவ்வளவுதான் நகை பணம் கொடுத்தாலும் அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாரு சந்தாக்காக, அவர் அந்த இதுல தான் இருக்காரு, உங்களை அங்க துரத்துறதுக்காக தான் அவர் ஓகேவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடச்சுட்டான். இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுப்பாங்க நிலா, நம்மளோட பாண்டி, நம்மளோட சோழன் எல்லாமே சேரனுக்காக என்ன ஸ்டெப் எடுப்பாங்க, சேரன் அதுக்கு ஒத்துப்பாரா, உண்மையிலே சந்தா கூட தான் கல்யாணம் ஆகுமா இல்ல கார்த்திகா கூட ஆகுமா அப்படின்றது நமக்கு அப்பா அவங்க எப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோட கருத்துப்படி பார்த்தா சந்தாக்கு கண்டிப்பா அவங்க மாமா பண்ணி வச்சிருவாங்க போல, சந்தா கூட சேரனுக்கு நினைக்கிறேன் கார்த்திகா தான் கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் எபிசோட்ஸ்ல தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.